உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். வருகின்ற விசுவாசு வருஷம் சித்திரை மாதம் பலன்கள்லாம் எப்படி இருக்கும், 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும்? பொதுவாக தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லும்பொழுது சித்திரை மாதத்திலிருந்து பங்குனி மாதம் வரையில் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது சூரிய பகவான் மேஷ ராசியில் உச்சம் பெறுவது. அதற்கு பெயர் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த சித்திரை வருடப்பிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சூரிய பகவான் சித்திரை மாதத்தில் மேஷ ராசிக்கு வரது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மேஷ ராசி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சித்திரை மாதத்திற்கு உண்டான பலன்கள்லாம் என்னென்ன? பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு. நிறைய ஒவ்வொரு இந்த ஒரு மாதம் பிறந்தால் இந்த மாதத்துக்கு என்னென்ன பலன்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக அதுவும் இந்த சித்திரை மாதத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது சித்ரா பௌர்ணமி, சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி, அடுத்ததாக பார்த்திங்க அக்னி நட்சத்திர ஆரம்பம், அதற்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, முதல் கிருத்திகையே பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருது. அது அடுத்ததாக பார்த்திங்கன்னா முதல் அந்த பிரதோஷம் அப்படிங்கிறது சனி மகா பிரதோஷம். அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா அட்சய திருதி என்று சொல்லக்கூடிய புதன்கிழமையில் வருது. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க, அது புதன்கிழமை வருது. இத்தனை சாராம்சங்களும் கொண்ட மாதம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சித்திரை மாதம். அப்போ இந்த ராசியில் 12 ராசியில் பிறந்தவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே இந்த வருட பிறப்பை, புது வருட பிறப்பை வைத்து பஞ்சாங்கம் வாசிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பே உண்டு. பஞ்சாங்கம் வாசிக்கிறதுங்கிறது சித்திரை மாதம் எல்லா ஆலயங்களிலுமே இந்த பஞ்சாங்கம்ங்கிறது வாசிக்கிறது உண்டு. இது என்ன, இந்த வருஷத்தில் என்ன ஆதாயம் விரயம் நோய்கள் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடிய விஷயத்தில் பார்த்திங்கன்னா நாட்டில் ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். இந்த சித்திரை விஷுவாசு வருஷத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும், பதவி மாற்றம் ஏற்படும். பதவியில் நிறையா பேருக்கு பதவி மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். அதிக வெயில் ஏற்படும், தாங்க முடியாத அளவுக்கு வெயில் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் தீ விபத்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. புது வகை விவசாய உற்பத்தி அப்படிங்கிறது உண்டு. அதே போல் அரசாங்கத்தில் புதிய வரி விதிப்பு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம வரி கட்ட முடியாமல், டேக்ஸ் கட்ட முடியாமல் நிறைய விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இதில் புதுசாக வரின்னு என்ன சொல்வீங்க? அதனால் இந்த வருஷத்தில் அரசாங்கத்தில் புதிய வரி விதிப்பு, புதுசாக இனிமேல் வரி விதிப்பெல்லாம் அதிகமாக வரும். இது எல்லாமே இனிமேல் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. ஏன்னா புதிய வரி விதிப்பு அப்படிங்கிறது இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து இந்த இதில் இருக்குது. அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா விலைவாசி உயர்வு, கட்டுக்கடங்காத விலைவாசி உயர்வு. எப்போதுமே ஒரு மனிதனுக்கு பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் ஒரு கட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது அவனால் சமாளிக்க முடியும். அதை தாண்டி போகும்போது அவன் ரொம்ப தடுமாற்றம்ங்கிறது வரும். அந்த தடுமாற்றம்ங்கிறது வரக்கூடிய ஒரு வருடமாக அமைகிறது. அதே போல் பார்த்திங்கன்னா தங்கம் விலை உயர்வு இருக்கக்கூடிய விட இன்னும் அதிகமாக விலை உயரக்கூடிய அளவுக்கு இருக்கும். தங்கம் வியாபாரம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதிக அளவில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. கொஞ்சம்லாம் இல்லை, அதிக அளவில் தங்க வியாபாரம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே போல் பங்கு வர்த்தகம் அப்படின்னு சொல்லும்போது நல்ல ஹையில் போடுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கக்கூடியதாக மாதமாக அமைகிறது. இத்தனை அம்சங்களும் கொண்டது இந்த சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த தமிழ் விசுவாச வருஷ சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லலாம். இதில் நிறைய விசேஷங்கள், தெய்வீக சம்பந்தப்பட்ட எல்லா விசேஷங்கள், குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இது போன்ற சில பயிற்சிகள், இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஜாதகர்களுக்கு நிறைய மாற்றங்கள், ராசிக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அதி உன்னதமான மாதமாக அமைகிறது சித்திரை மாத பலன்கள். சித்திரை மாதத்தில் தமிழ் புது வருடம் புத்தாண்டு பலன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புத்தாண்டில் மேஷ ராசி பலன்கள் எப்படி இருக்குது? அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம், மேஷ ராசி பலன்கள் எப்படி இருக்குது? பொதுவாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மேஷ ராசி அப்படின்னு சொல்லும்போது 2 விஷயம் நம்ம சொல்லலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிரகங்கள் தரக்கூடிய பலன்கள்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா 2 ஆதாயமும் 14 விரயமும் வரும். 2 ரூபாய் சம்பாதிச்சா மேஷராசிக்காரர்களுக்கு 14 ரூபாய் செலவு. அப்போ கையை விட்டு எவ்வளோ போகிறது? 12 ரூபா கையை விட்டு போகிறது. ரெண்டாவது, ஜாதகத்திலே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ராசிக்கு 12ல் சனி.
அதாவது அபரிவிதமான செலவுகள் அதிகரிக்கும். செலவுகளை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும், சேமிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அதாவது நமக்கு தேவையான செலவுகளை பண்ணணும். இது அனாவசிய செலவு அப்படின்னு சொன்னால் அது நம்ம பண்ணக்கூடாது. ஸோ அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் உச்சம் பெறுவதால், சித்திரை மாதத்தில் இந்த மேஷத்தில் சூரியன் உச்சம் பெறுவதால் கோபத்தை தவிர்ப்பது நல்லது. ரொம்ப கோவப்படக்கூடாது. எதுக்கு கோவப்படணுமோ அதுக்கு தான் கோவப்படணும். எல்லா விஷயத்துக்கும் கோவப்படக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, நெருப்பு கிரகம் என்பதால் உஷ்ண பாதிப்பு ஏற்படும். உடல் உஷ்ணம்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த உஷ்ண பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படும். அதே போல் 2இல் பெரிய குரு, அதாவது வந்து 2வது ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருனால பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் வராது. தடங்கள், சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து மறையும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் நீசம், இந்த ராசிக்கு இப்போ வரக்கூடிய இதில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து நீச்சம் பெறுகிறார். அதே போல் வந்து வரக்கூடிய ராகு கேது பயிற்சி வந்து கூட வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த கேது வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துக்கு வரார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு இந்த குழப்பங்கள் இருக்கும். சனிப்பயிற்சி வந்துருத்தா வரலையா, சொல்கிறது கரெக்டாக சரியா அப்படின்னு சொல்லுவாங்க. திருக்கணித முறை பஞ்சாங்கப்படி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் 7.5 சனி மேஷராசிக்கு நடக்கிறது. சரிங்களா? அதே போல் 7.5 சனி என்பதால் கவனம் தேவை. அதுலேயும் முக்கியமாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய மாதமாக இருக்க வேண்டும். ஏன்னு கேட்டால் அப்போ இந்த 4 மாதத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள், அதாவது வந்து இந்த மாதிரி தான் வரும்னே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நெருக்கடிகள் அதிகமாக வரக்கூடிய ஒரு மாதமாக அமையும். அஸ்வினி நட்சத்திரத்துக்கு மட்டும்தான். பரணி நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு இந்த பாதிப்புகள் கிடையாது. அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசிக்கு மட்டுமே இந்த ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை மிகுந்த எச்சரிக்கை மாதமாக இருக்க வேண்டும். அதே போல கணவன் மனைவி ஒற்றுமை வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலுமே பேசிக்கணும். கணவன் மனைவியாக இருந்தால் பேசி அடுத்து அந்த ஒரு சண்டைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடணும். பேசி முடிவு எடுத்துக்கணும், மனசு விட்டு பேசணும். அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வீண் வாக்குவாதம் தவிர்க்க வேண்டும். கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, வெளியிலையும் சரி, வீண் வாக்குவாதத்தை தவிர்த்து நம்ம குடும்பம் நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும், இருந்தால் நல்லது. அதே போல் வந்து குடும்பம், வேலை மற்றும் என இந்த மாதிரி நேர்மையாக இருந்துட்டால் பிரச்சனையே கிடையாது. ஸோ அதில் நீங்கள் கவனமாக இருங்க. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் அந்த ஸ்தானத்தில் வந்து பார்த்தோன்னு சொன்னால் புதன் வந்து பார்த்தீங்கன்னா 12ல் நீச்சமாகிறது, சுக்கிரன் உச்சமாகிறது. அதே இந்த மாதிரி இருக்கக்கூடிய டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜாதகத்தில் நீங்கள் மேஷராசி அப்படின்னு சொல்லும்போது செவ்வாய் தோறும் துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போடுறது ஒரு இதாக வச்சுக்கோங்க. எப்போதுமே ஒரு 6 வாரம் விளக்கு போடணும். துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போடணும். ஒரு 11 எலுமிச்சம்பழம் கொத்து அம்பாளுக்கு ஒரு மாலை மாதிரி எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல போடணும். அப்படிங்கிற மாதிரி துர்க்கை அம்மன் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, அதே போல் நவக்கிரக வழிபாடு அப்படிங்கிறது அவசியம் செய்ய வேண்டும். சித்திரை மாதத்தில் அதுலேயும் முக்கியமாக வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வர்றது உங்களுக்கு ரொம்ப சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல் மாற்றங்கள் நிறைய உண்டு. கிரக மாற்றங்கள் நற்பலன்களை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும். சுப விரயம் உண்டு. காலபுருஷ ராசியில் முதல் ராசி அப்படின்னு சொல்லும்போது தைரியம் அதிகம் உண்டு, தன்னம்பிக்கை உண்டு. ஒரு விஷயத்தை நினைத்தால் லட்சியம் கொண்டு நிறைவேற்றக்கூடிய யோகம் உண்டு. அதே போல் 30 வருஷம் கழித்து இந்த சனி ராகு இணைவு அப்படிங்கிறது வருது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அப்டவுன்ஸ் நிறையா இருக்கும். மேலே நம்ம ஒரு நேரம் நல்லா மேலே வர மாதிரி இருக்கும், ஒரு சமயம் வந்து பார்த்திங்கன்னா கீழே நமக்கு டவுனாக இருக்கிற மாதிரி இருக்கும். என்றைக்குமே தன்னம்பிக்கையை விடாமல், வைராக்கியத்தை விடாமல் உங்களுடைய வேலையில், உங்களுடைய தொழிலில் நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கர்ம வினையை காட்டக்கூடிய கிரகம் வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான். இதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது திடீர்னு ஏதாவது ஒரு பணவரவு, ஏதாவது ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய சில கிரகங்களும் இருக்கும். பேச்சுவார்த்தைகளில் கவனம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே போல் யாருக்கும் ஜாமீன் தர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே போல் பண விஷயங்களில் கவனம் தேவை. கடன் கொடுத்தால் திரும்ப வராது. சித்திரை மாதம், சித்திரை மாதத்தில் வரக்கூடிய நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சித்திரகுப்தர் பூஜை செய்கிறது சிறப்பானதாக இருக்கும். மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். அதே போல் பெரியோர்களில் உடல் நலம் கவனம் தேவை. பூர்வீக சொத்து பிரச்சனை உண்டு. அதே போல் கோர்ட்டு கேஸ் விரயம் உண்டு. அதே போல் சகோதரி வழி நன்மைகள் உண்டு. வீண் வம்பு சண்டை தவிர்க்கவும். மாணவ மாணவிகள் படிப்பில் இன்னும் கொஞ்சம் அக்கறை செலுத்தி படிக்க வேண்டும். ஷேர் மார்க்கெட், பங்கு வர்த்தகத்தில் கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு
உங்களுக்கு வணங்கக்கூடிய அதீதமான ஒரு தெய்வம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது திருத்தணி ஒரு தடவை போயிட்டு வாங்க. நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும். புத்தாண்டு உங்களுக்கு வந்து தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் மேஷராசிக்கு சிறப்பான ஒரு மாதமாக அமையும். ஒரு 80% நன்னா இருக்கு. சுபம்.